எங்க டீ சாப்பிடுறீங்களா? கேட்டானா கேட்டானா ஒண்ணு டீ குடிச்சா ஒரே டென்ஷன் அடிக்குது. ஏங்க அப்ப சினிமா பாக்குறீங்களா? ஆமா சக்கில படம் ஓடுது, ஃபேமிலியோட போலாமா? நீங்க சூடா இருக்கீங்களே, உங்களை கொஞ்சம் கூல் பண்ணலாமேன்னு. ஆமா, என்ன இப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஏடி உங்க குடும்பமா ஃபுல்லா அரலூசுங்களா? பாவம் ஏங்க மீனாட்சியை திட்டுறீங்க? வை 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 உன்னை கொண்டு போடுவா குமாரா. சஸ்பெண்ட் பண்ணுவியா? டிஸ்மிஸ் பண்ணுவியா? படிக்க 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 5 லட்சம் இருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன். எவன்கிட்டயும் கை நீட்டி 10 பைசா வாங்குற அவசியமும் கிடையாது. எவன் முன்னாடி அனாவசியமா குடிச்சு நிக்கிற தேவையும் கிடையாது. வெளியே போயா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு பூரிச்சு போனேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கணுடன் அவளை பார்த்த பாரு ஒரு பார்வை, கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலே முடிக்காதா அண்ணா? ஆமா, கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. இல்ல வாழ்க்கையில உன்னை அலட்சியமாவோ அசிங்கமாவோ நினைக்கிறவங்க கிட்ட இருந்து விலகிட்டே இரு. உன்னை பொக்கிசமா நினைக்கிறவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து உன் பயணத்தை தொடங்கு. கண்டிப்பா நீ போற அடுத்தடுத்த பாதை வெற்றியா தான் உனக்கு இருக்கும்.